வாங்க இன்னைக்கு நம்ம குகன்ஸ் சேனல்ல நம்ம பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் பூண்டு எடுத்து தோலை உரிச்சு அடுப்பு பற்ற வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெறும் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. பூண்டை மட்டும் எடுத்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருங்க. மிக்ஸி ஜார்லயும் குறை அடிக்கலாம், நீங்க கையை வச்சு மத்துலயும் நசுக்கி எடுத்துடலாம். 100 கிராம் பூண்டுக்கு 50 கிராம் புளி ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கையை வச்சு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்ச இந்த குழம்பை எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம தாளிக்கலாங்க. குழம்ப அடுப்பு வச்சு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சு எண்ணெயை ஊத்திக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. 2 சீரகம் போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் உரிச்ச பூண்டு எடுத்து பல்லு பல்லா உரிச்ச பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு 2 வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிடுங்க. ஒரு 3 தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா பொன்னிறமா தொக்கா வர வச்சு வதக்குங்க. வதக்கினே நம்ம கூட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா புளி, அந்த புளி மிளகாத்தூள் எடுத்து அந்த கடாயில ஊத்துங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வைங்க. சலசலம் கொதிச்சு வர நேரத்துக்கு நம்ம மத்து போட்டு நசுக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா பூண்டு, அந்த வேக வச்ச பூண்டு அதை எடுத்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சு கருவேப்பிலையை போட்டு இறக்கி எடுத்துட்டீங்கன்னா பூண்டு குழம்பு ரெடிங்க. பூண்டு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.